ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பூங்கொடி அழகரை ஊர் பெரிய மனுஷங்க கிட்ட பொது மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம அழகர் இருந்துட்டு ஊர் பெரிய மனுஷங்களை முன்னாடி நிற்க வச்சு, நான் இனிமேல் இப்படி ஒரு தப்பை பண்ணவே மாட்டேன், நான் பண்ணினது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அழகருமே மன்னிப்பு கேட்டுடுறாங்க. ஸோ பஞ்சாயத்துக்காரவங்க இருந்துட்டு பூங்கொடி கிட்ட, சரிம்மா பூங்கொடி, உனக்கு இது போதுமாம்மா, இல்லை வேறு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இருக்குயா அப்படி சொல்லுவோம். இதை கேட்ட எல்லாருமே கொஞ்சம் பதட்டப்படுறாங்க. நம்ம மீனாட்சிக்கு தான் நிறைய பதட்டமாக இருக்குது. என்ன இவ சொல்ல போகிறாலோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடி சொல்கிறாங்க, இவர் தான் என்னை தொட்டு தூக்கிட்டு போனார், இவரே என் கழுத்தில் தாலி கட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சடான்னு. ஸோ இதை கேட்ட எங்கள் அழகர் பயங்கரமாக ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. பேச்சுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இது கனவா நனவான்ற மாதிரியெல்லாம் அவங்களுக்கு தோணுது. ஸோ தன்னோட கையவே அவங்க கிள்ளி பார்த்துக்கிறாங்க. இல்லை இல்லை, இது நெசந்தான். பூங்கொடி இப்படி ஒரு முடிவை எப்படி எடுத்தா, இது அதிசயமாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம். உடனே எங்கள் மஞ்சமலையோட தங்கச்சி இருந்துட்டு, அண்ணே என்னென்ன இது, இந்த பூங்கொடி லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கா, அதான் பூங்கொடிக்கு ஒரு மாப்பிள்ளையை பேசி விட்டுருக்கோம்ல, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளைக்கும் பூங்கொடிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எத்தா நீ சும்மா அறுத்தா, பூங்கொடி எந்த முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும், நீ தேவையில்லாமல் எதுவும் பேசாதத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா நான் சொல்கிறத கேளுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, எத்தா நீ பேசாமல் இருத்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அழகர் பயங்கரமாக ஷாக்லேயே அதிர்ச்சியிலே தான் இருக்காங்க. நந்தினிக்கு பயங்கர அழுகழுகையாக வருது. ஸோ அவங்க அழுக மட்டும் தான் அழுகுறாங்க. தன்னோட அதாவது காதலை ஊர் முன்னாடி சொல்லி அழகர் மாமா கூட தான் நான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்க எதுவுமே பேசலை. ஸோ அவங்களுக்கு அழுக மட்டும்தான் வருது. பயங்கரமாக அழுகுறாங்க. நந்தினியோட அம்மா இருந்துட்டு, ஏன் நந்தினி நீ அழுகாதடி, கண்டிப்பாக அழகர் தம்பி இதுக்கு ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அவங்க ஒத்துக்கலை அப்படின்னாலுமே ஊர் பொதுமக்கள் எல்லாருமா சேர்ந்து ஒத்துக்க வச்சு அந்த பூங்கொடிக்கும் அழகர் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக அழுகுறாங்க. ஸோ இப்போது உடனே இங்கே நம்ம மாயா அண்டி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஸோ இந்த விஷயம் நடக்கணும்னு தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. ஸோ இது யதார்த்தமாக நடந்தது. ஆனால் இப்படி நடக்கணும் ஒரே நிமிஷம் கூட நம்ம மாயாண்டி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இதுவும் நல்ல தண்டனையாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம மாயாண்டி வந்து நினைக்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம மீனாட்சி இருந்துட்டு, ஏங்க என்னங்க நீங்கள் பல்ல இழிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கீங்க, அது எப்படிங்க போய் இவ காலத்தில் நம்ம அழகருக்கு தாலி கட்டுவான், இந்த சண்டைக்காரி கூட காலம் ஃபுல்லாக நம்ம அழகருக்கு கஷ்டப்படணுமாய்யா, கஷ்டப்படணுமாங்கங்க, இங்கே பாருங்கள் இது மட்டும் நடக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு மீனாட்சி சொல்கிறாங்க. ஸோ எங்கள் மாயாண்டி இருந்துட்டு, இங்கே பாரு மீனாட்சி கொஞ்சம் பொறுமையாக இரு, நம்மளாம் எந்த ஒரு முடிவும் இதில் எடுக்க முடியாது, ஊர் பொதுமக்களும் பூங்கொடியும் சொல்கிறது மட்டும்தான் இங்கே நடக்கும், மற்றபடி நம்ம என்ன தான் பேசினாலும் நடக்கவே நடக்காது, ஏன்னா தப்பு நம்ம பக்கம் இருக்குது மீனாட்சி அப்படி சொல்லிட்டு, ஏங்க என்னதான் தப்பு நம்ம மேலே இருந்தாலுமே அதுக்காக இப்படியா அழகரோட வாழ்க்கையவே ஒட்டுமொத்தமாக காலியாகணுமா, இங்கே பாருங்க இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், இப்படி ஒரு குடும்பத்திலேருந்து நான் பொண்ணு எடுக்கவே மாட்டேங்க அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக பிடிவாதம் பிடிக்கிறாங்க. உடனே அழகர் இருந்துட்டு, அம்மா நீ எதுக்காகம்மா இப்படி பதற, நீ பதறாதம்மா, அது எப்படிம்மா இந்த முட்டைக்கனியை இந்த சிறுக்கியை யார் கல்யாணம் பண்ணிப்பா, அதுவும் இது சரியான பேய் பிசாசு, இந்த பஜாரி கூட யாருமா காலம் ஃபுல்லாக ஓடி ஆடுறது, இல்லை கண்டிப்பாக நான் இவ கழுத்தில் தாலி கட்டவே மாட்டேன், பஞ்சாயத்துக்காரங்க கிட்ட ஐயா சத்தியமாக நான் இவ கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்யா அப்படி சொல்லிட்டு, இங்கே பாருப்பா இதிலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக லவ் பண்ணுறான் அது இதுன்னு ஏதாவது காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காதுப்பா, பாதிக்கப்பட்ட பொண்ணு அது, பூங்கொடி என்ன சொல்கிறாளோ அதுதான் இங்கே நடக்கும், மற்றபடி வேறு எதுவுமே நடக்காது, அப்படி இல்லை அப்படின்னா நீ ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்பி எண்ண வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டேங்க நம்ம அழகருக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. என்ன இது இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, ஐயோ நந்தினி இந்த விஷயத்தை எப்படி தாங்கிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வேறு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போது இங்கே மீனாட்சியுமே, இங்கே பாரியா அழகரு இந்த பொண்ணெல்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டாயா, அதாவது ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் கல்யாணன்றது மிக முக்கியமான விஷயம்யா, அதுதான்யா எல்லாமே, இனி எனக்கு அப்புறம் உன்னை பார்த்துக்க போகிறோம் உன் பொண்டாட்டியாக தான் இருப்பா, உன் பொண்டாட்டி உன்னை நேசிக்கிறவளா, உன் மேலே அதிக அன்பு இருக்கிறவளா தான் நான் தேடி பிடிச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சேன், ஆனால் இப்படிப்பட்டவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படியா நீ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும், இங்கே பாரியா
அழகு, என்ன ஆனாலும் சரி நீ அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டவே கூடாது அப்படி சொல்லிட்டு உடனேங்க நம்ம பேச்சு ஓடி வந்து, அண்ணி உங்கள் காலில் கூட விழுறோம் அண்ணி, தயவு செஞ்சு என் பொண்ணு கழுத்தில் அழகரை தாலி கட்ட சொல்லுங்க அண்ணி. கண்டிப்பாக என் பொண்ணு உங்கள் பிள்ளைக்கு அழகருக்கு நல்ல பொண்டாட்டியாக இருப்பா. ப்ளீஸ் அண்ணி, என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு எனக்குமே ரொம்ப ஆசை அப்படி சொல்லிட்டு காலில் விழுந்து கதறாங்க. ஸோ மீனாட்சிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே மஞ்சுமல்லியோட தங்கச்சி இருந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க, யோ பாத்தியாயா எவ்வளோ ஆசையாக மனசுக்குள்ளே அந்த பேச்சு வச்சுருக்கான்னு, இப்போ பாத்தியா எல்லாமே வெளியே வருது, நல்ல மாதிரி நடிக்கிறது, அண்ணன் குடும்பத்துக்கு பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே போட்ட பிளான் போல். சரியா இந்த பேச்சு அப்படி தான் அண்ணன் குடும்பத்தை தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருப்பா. ஆனால் எங்கள் அண்ணன் மஞ்சமலை அந்த குடும்பத்தை தரையில் போட்டு காலில் தானே மிதிக்குவார். ஆனால் இந்த பூங்கொடியும் மஞ்சமலை அண்ணனும் 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்களே, இது கரெக்டுன்னு அவங்களுக்கு எப்படியா தோணுச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டுக்காரருமே எனக்குமே தெரியல, எப்போவுமே மச்சான் எந்த முடிவு எடுத்தாலும் என்கிட்ட கலந்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் இந்த டைம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லவும் ரொம்பவே டென்ஷனாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்துலையுமே இவங்க 2 பேரும் லாக் ஆகியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போது பாண்டின்னு ஒருத்தவங்க நம்ம பூங்கொடிக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட பல லட்ச ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க. பூங்கொடி எப்படியாவது நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு. இப்போது அது வந்துமே பெரிய பிரச்சனையில் வந்து முடிய போகுது. ஸோ அவங்கக்கிட்ட இவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சமலைக்கு நம்ம மஞ்சமலையோட தங்கச்சி வந்து இவ்வளோ பெரிய கேடு கெட்ட வேலை செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்துறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சமலையோட ஃபேமிலி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மஞ்சமலையும் மாயாண்டியும் க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு யாருமே ஊரில் இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு பயங்கரமாக பாசமாக இருப்பாங்க அவங்க 2 பேருமே. ஆனால் அவங்க 2 பேருமே நிரந்தரமாக பிரிச்சுது, சண்டை வர வச்சுது, கையை வெட்ட வச்சுதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே மூல காரணமே இங்கே மஞ்சமலையோட தங்கச்சி ஹஸ்பண்ட் தான். ஸோ அவங்களால தான் நம்ம மஞ்சமலையும் மாயாண்டியும் இப்போ எதிரும் புதிருமாக இருக்காங்க. அவர் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 2 குடும்பமும் ஒன்றா சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஸோ மஞ்சமலை அவங்க தங்கச்சியையும் தங்கச்சி ஹஸ்பண்டையும் வீட்டை விட்டு துரத்துனா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது நம்ம பூங்கொடி இருந்துட்டு பஞ்சாயத்துக்காரங்க இருந்துக்கிட்ட, என்னய்யா நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே என்னை வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறாங்க, நான் என்ன எனக்கு என்ன மாப்பிள்ளையாக கிடைக்கல, அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கேயோ எனக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் நிறைய பேர் வந்தாங்க, அதெல்லாம் விட்டுட்டு இவன் என்னை தொட்டு தூக்கின்னு போயிட்டானேன்னு சொல்லிட்டு தான் இவனை என் கழுத்தில் தாலி கட்ட சொல்கிறேன், மற்றபடி எனக்கு எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே இங்கே பேச்சு இருந்துட்டு நம்ம பூங்கொடி நீ எடுத்த முடிவு ரொம்ப நல்ல முடிவு தான் அத்தா. ஐயா அழகு, நீ என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியா, உன் வாழ்க்கையும் பூங்கொடி வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்குயா, என்னுடைய ரொம்ப நாள் ஆசையா இது அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை உங்கள் ஆசைக்காக என்னுடைய வாழ்க்கையை சீராக்க பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கத்த, உங்கள் பொண்ணு கழுத்தில் கண்டிப்பாக நான் தாலி கட்டவே மாட்டேன். இப்படி ஒரு பிடாரி கூடலாம் யார் காலம் ஃபுல்லாக காலத்தை கழிக்கிறது? கண்டிப்பாக இவ கூட என் வாழ்க்கை இருக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு அழகர் சொல்கிறாங்க. ஸோ நந்தினியுமே கண்ணாலேயே சைகை பண்ணுறாங்க அழகருக்கு, மாமா என்னை மட்டும் விட்டுடாத மாமா, உன்னையே உன் நினப்பாவே நான் காலம் ஃபுல்லாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பன்ற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் இத்தனை நாளும் நான் என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். நீ மட்டும் அந்த பூங்கொடி கழுத்தில் தாலி கட்டிட்ட அப்படின்னா அடுத்த நிமிஷமே என் உயிர் என் உடம்புலேருந்து பிரிஞ்சு போயிடுமாமா அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம நந்தினி வந்து கண்ணாலேயே அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஸோ நம்ம அழகருக்கு நல்லாவே புரியுது. இங்கே பாரு நந்தினி, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக அந்த முட்டைக்கனி பூங்கொடி கழுத்தில் நான் தாலி கட்டவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு. இப்போது இங்கே ஊர் பஞ்சாயத்துக்காரங்க இருந்துட்டு ஆளுக்கு பேசிக்கிட்டு எல்லாமே போதும், ஆளுக்கு அவங்கவுங்க பாட்டுக்கு குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தால் என்னப்பா அர்த்தம்? எப்பா மாயாண்டி, பாதிக்கப்பட்ட பொண்ணு இந்த தண்டனையை தான் கொடுக்கணும்னு சொல்லிடுச்சு, நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே மாயாண்டி இருந்துட்டு அந்த பிள்ளை சொல்கிற மாதிரியே என் பிள்ளை அழகர் அந்த பிள்ளை பூங்கொடி கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு எனக்கும் என் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம அழகர் பயங்கர அதிர்ச்சியாக இங்கே மாயாண்டி திரும்பி பார்க்குறாங்க. இங்கே பாரியா அழகு, ஏன் பேச்சுக்கு நீ மரியாதை கொடுப்பியா மாட்டியா?
இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் நான் வாக்கு குடுத்துட்டேன். நீ செஞ்ச தப்புக்கு தான் இப்போ நீ தண்டனை அனுபவிக்க போற. உனக்கு பிடிக்காத ஒரு பொண்ண இல்ல உனக்கு இப்போ விருப்பமே இல்லாம உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு யார் என்னய்யா பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே! நீ தானே பூங்கொடிய கடத்துன. நான் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு உன்ன ஊர் விட்டு ஊர் தானே அனுப்புனேன். ஆனா நீ வீராப்பு காட்டிக்கிட்டு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து நிக்குதுன்னா, அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் என் அழகுரு. தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அப்படி இருக்கிறப்போ கடத்தின பூங்கொடி கழுத்துலேயே நீ தாலி கட்டி தான் ஆகணும். உனக்கு வேறு வழியே இல்லை. கட்டியா ஊர் முன்னாடி என்னை அவமானப்படுத்தாதியா, அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாண்டி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் அழகருக்கு வேறு வழியே தெரியல. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பயங்கரமாக திருட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது மஞ்சமலை இருந்துட்டு, என்னையா இவங்க என்ன இப்படி ஆளாளுக்கு பாட்டு அப்படியே சவுண்டே இல்லாமல் ஏதோ ரகசியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக கல்யாணத்தை முடிக்க சொல்லுங்கள். அதுவும் இப்போவே இந்த நிமிஷமே ஊர் பொதுமக்களை சாட்சியாக வச்சு இந்த கல்யாணம் நடக்கட்டும். என் பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா. என் பொண்ணு என்ன நினைக்கிறாளோ, என் பொண்ணு என்ன ஆசைப்படுறாளோ அதுதான் இங்கே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை வந்து கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனே இங்கே பென்னி குயிக் இருந்துட்டு இங்கே மாயாண்டிக்கிட்ட, என்ன ஜியா, நீங்கள் நினச்சது தானாக நடக்குது. கடவுள் உங்கள் பக்கம் தான் இருக்காரு ஜியா அப்படின்னு சொல்லிட்டு பென்னி சொல்கிறாங்க. ஸோ எங்கள் மாயாண்டியுமே, ஆமாம் பென்னி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நான் நடக்கவே நடக்காது முடிஞ்சு போச்சின்னு நினச்ச விஷயம் இப்போது அவங்களாலே நடக்குது. ஆனால் ஒன்று பென்னி, இப்படி ஒரு முடிவை இது மஞ்சமலையும் சரி பூங்கொடியும் சரி எதுக்காக எடுத்தாங்க? என்னன்னே ஒன்றுமே புரியலையே பென்னி அப்படி சொல்லிட்டு மாயாண்டி சொல்கிறாங்க. பென்னி இருந்துட்டு, ஜியா ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க ஜியா. நம்ம குடும்பத்தை பழி வாங்கணுன்ற எண்ணத்தில் தான் இவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் இனிமேல் பிரச்சனை எப்படி எந்த ரூபத்தில் வரும்னே தெரியாது ஜியா. நம்ம எல்லாத்துலேயுமே கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். நீங்கள் நினச்ச மாதிரி தங்கச்சி பொண்ணவே தன்னோட வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனால் அந்த விஷயத்தினால நம்ம குடும்பத்துக்கு எம்பிட்டு பெரிய பிரச்சனை வரப்போகுதோ தெரியல ஜியா அப்படி சொல்லிட்டு, பென்னி அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் பென்னி. நான் நினச்ச மாதிரி, நான் பேச்சுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி எல்லாமே இப்போது அதுவாக கைக்கூடி வருது. அது நடக்கட்டும் பென்னி. அதுக்கப்புறம் வர பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம மாயாண்டி ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. ஸோ தங்கச்சிக்கு வாக்கு கொடுத்த மாதிரி நம்ம அழகருக்கும் பூங்கொடிக்கும் தான் கல்யாணம் நடக்குது. இது ஒன்று போதும். இதுக்காக என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம எதிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே நம்ம மாயாண்டி வந்து நினைக்கிறாங்க. ஸோ மீனாட்சியும் சரி நந்தினியும் சரி இவங்க 2 பேரும் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. மீனாட்சி வந்து தன்னோட பிள்ளையோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சே, அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனுக்கு ஏற்ற பொண்ணால் நம்மளால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையேன்ற ஒரு கஷ்டம் நம்ம மீனாட்சிக்கு நிறையவே இருக்குது. அதே மாதிரி நம்ம நந்தினி தான் ஆசைப்பட்ட மாமாவை கல்யாணம் பண்ண முடியாதோ அப்படின்ற ஒரு பயம். கண்டிப்பாக நம்ம நந்தினி விபரீதமான முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நந்தினி அழகர் 2 பேருமே உயிருக்கு உயிராக நேசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அழகரை விட நம்ம நந்தினி அழகர் மேலே அம்புட்டு ஒரு பாசம், அந்த அளவுக்கு நேசித்தாங்க. ஸோ அழகர் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி தான் யோசிச்சவங்க. ஸோ அவங்க தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தப்பான முடிவு எடுக்காமல் அவங்க அவங்க மனசை சமாதானப்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு உயிரோட மதிப்புக்கு எதுவுமே விலையே இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி வாழ்ந்து தானே ஆகணும். வேறு வழி இல்லையா? பிறந்துட்டோம், நிறைய பிரச்சனை வரதான் செய்யும். பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ வர பிரச்சனை எல்லாத்தையுமே சமாளித்து தான் ஆகணும். என்ன ஒன்று, நீ உயிராக நேசிச்சவங்க கிடைக்கல அப்படின்னா அது மிகப்பெரிய வலி தான். கண்டிப்பாக அதை எப்படி நம்ம நந்தினி வந்து கடந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்களோ தெரியல. ஸோ இப்போது பஞ்சாயத்துக்காரவங்க இருந்துட்டு, மாயாண்டி இங்கே பாருப்பா, சும்மா ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். உங்கள் பையனை சீக்கிரமாக பூங்கொடி கழுத்தில் தாலி கட்ட சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு உடனேங்க நம்ம பூங்கொடி கழுத்துலையுமே அழகர் தாலி கட்டுறாங்க. எங்கள் நந்தினிக்கும் அப்படி நெஞ்சு வலி வர மாதிரியே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இங்கே தாலி கட்டுமே முடிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க மயங்கி விழுறாங்க. ஸோ அழகர் ஓடி போய் தூக்குறாங்க. தூக்கிக்கிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. பக்கத்துலேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அங்கேயே போகிறாங்க. டாக்டர்ஸுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதிர்ச்சினால தான் இவங்களுக்கு மயக்கம் வந்திருக்கு. ஸோ வேறு எதுவுமே உடம்புல பிரச்சனை கிடையாது. இவங்க க்யூர் ஆகிடுவாங்க. எனர்ஜிக்காக வேணால் நாங்கள் ட்ரிப்ஸ் போட்டு விடுறோம் அப்படி சொல்லிட்டு ஒரு ட்ரிப்ஸை போட்டு விடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே நம்ம அதாவது நந்தினி வந்து கண் விழிக்கிறாங்க. ஸோ கண் விழிச்சா அவங்களோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் மஞ்சமலையோட ஃபேமிலி, இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ உடனே மஞ்சமலை இருந்துட்டு, எத்தா
அதான் இந்த பிள்ளை கண்ணு விழிச்சிருச்சுல்ல, இதுக்கப்புறமும் எல்லாரும் எதுக்காக ஹாஸ்பிட்டலே இருக்கணும்? கல்யாணம் நடந்திருக்கு, நம்ம ஃபஸ்ட்டு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்ப்போம் வா தா அப்படி சொல்லிட்டு இப்போ பூங்கொடியை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகவும் உடனே மஞ்சமல் இருந்துட்டு ஒரு நிமிஷம் உங்கள் பிள்ளைய மட்டும் கூட்டிகிட்டு போகிறீங்களே, என் பிள்ளையும் ஒன்றா சேர்த்து வச்சு கூட்டிகிட்டு போய் நீங்கள் ஆரத்தியெல்லாம் கரைச்சி ஊற்றுங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் பூங்கொடி கூட்டிகிட்டு அழகர் எங்கள் வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே நந்தினி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. மாமா என்ன மாமா நடக்குதுங்க? உன் மேலே நான் உயிரே வச்சுக்கிட்டு இருந்தேன்ல மாமா, ஏன் மாமா ஏன் மாமா என்னை ஏமாத்தினேன்? என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு வாரத்துக்கு அதாவது மூச்சுக்கு 300 டைமு நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பியே மாமா, அது எப்படி மாமா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஒரு நிமிஷத்தில் நீ என்னை மறந்துட்டு அந்த பூங்கொடி கழுத்தில் தாலி கட்டின. அப்போது நீ என்னை உண்மையாக நேசிக்கவே இல்லை அப்படி தானே? இருக்கட்டும் மாமா, இதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் மாமா. நீயும் அந்த பூங்கொடியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறத என் கண்ணால் பார்க்கவே முடியாது. நீ சந்தோஷமாக இருமாம்மா, நான் போகிறேன், கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்க மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அழகர் இருந்துட்டு நந்தினி கண்டிப்பாக உனக்கு நான் எப்படி ஆறுதல் சொன்னாலுமே அது உன் மனசுக்கு கண்டிப்பாக அது வந்து ஆறுதலாக இருக்காது. ஏன்னா அதை நிறைய உனக்கு வழியை நான் கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிடு நந்தினி, இதை தவிர என்கிட்ட வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போமாம்மா, என்கிட்ட நீ பேசவே பேசாத, இதுக்கப்புறம் நீ என்னை உயிரோடவே பார்க்க முடியாது. என்ன தான் நீங்கள் எனக்கு இன்ஜெக்ஷன் டேப்லெட்டு ட்ரிப்ஸுன்னு இதெல்லாம் போட்டு என்னை எனர்ஜியாக ஆக்கினாலுமே கண்டிப்பாக நான் செத்து போக தான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம நந்தினியோட அம்மா இருந்துட்டு என்ன தம்பி இப்படி ஏமாத்திட்டீங்களே, என் பொண்ணு உங்கள் மேலே உயிரே வச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க உள்ள. ஸோ வெளியே இருந்துட்டு மாயாண்டி மஞ்சமலையை வெயிட் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மஞ்சமலை இருந்துட்டு யோ உன் பையனை என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சந்தோஷப்படாத, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க கிடையாது. உன் பையனையும் உன்னையும் பழி வாங்கிறதுக்காக தான் என் பொண்ணு உன் வீட்டுக்குள்ளேயே நுழையிறா. நாங்கள் தெளிவாக கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கோம், பாதிக்கப்பட போகிறது நாங்கள் கிடையாது நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே மாயாண்டி இருந்துட்டு என்ன மஞ்சமலை, இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டு இனிமே ஒன்றுமா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு இங்கே பாரியா, நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒன்றும் உன் குடும்பத்தில் உன் நடு வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கோ அதுக்கோ எதுக்கோலாம் நாங்கள் கல்யாணம் பண்ண கிடையாது. என் பொண்ணு நினச்ச மாதிரி கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேரையுமே கதி கலங்க வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மஞ்சமலை வந்து சொல்கிறாங்க. உடனேங்க நம்ம பூங்கொடி மஞ்சமலை கூடவே வீட்டுக்கு போயிடுறாங்க, அதாவது அழகரை தனியாக விட்டுட்டு. ஸோ கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா வீட்டுக்கெல்லாம் வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு 2-3 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அந்த எந்த ஒரு சம்பிரதாயமும் நடக்கவே இல்லை. பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது நம்ம மாயாண்டிக்கு. சரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே மீனாட்சி இருந்துட்டு என்னங்க இதெல்லாம், கல்யாணம் நடந்தால் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதாங்க? ஏன் அவங்களுக்கு தான் தெரியாதா? தெரியும்ல, நம்ம அழகருக்கு கல்யாணம் ஒருவேளை நம்ம பார்த்து பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்படி தான் நம்ம அழகரோட வாழ்க்கை இருந்துருக்குமாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், அவங்களுக்கான ஆரத்தி தட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு முதலிரவுன்னு சொல்லிட்டு இப்படி நம்ம நிறைய அவனுக்காக பண்ணியிருப்போங்க. ஆனால் கல்யாணம் நடந்து முடிஞ்சு கையோட இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து உட்காண்ட்ருக்கான், கட்டின பொண்டாட்டி விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமாங்க இந்த கூத்து? ஐயோ என் பிள்ளை வாழ்க்கையே போச்சே அப்படி சொல்லிட்டு எங்கள் மீனாட்சி பயங்கரமாக அழுகிறாங்க. மாயாண்டி இருந்துட்டு இங்கே பாரு மீனாட்சி, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும், நீ அழுகாத அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், எங்கே சரியாக போகுது, அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கவே கூடாது, எந்த ஒட்டு உறவும் இருக்கவே கூடாது, சண்டை சச்சரவு இல்லாமல் நம்ம பாட்டுக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மறுபடியும் அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இல்லை ஏதாவது ஒன்று நடந்து 2 குடும்பமும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்க வேண்டிய சூழல் உருவாயிடுது. என்னங்க நடக்குது? நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருந்தா கூட பரவாயில்ல, அழகரோட வாழ்க்கையுமே நமக்கு எடுத்துட்டுமேங்க. அப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அழகருக்கு நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுத்துட்டோமேங்க அப்படி சொல்லிட்டு நம்ம மீனாட்சி பயங்கரமாக அழுகிறாங்க. இங்கே பாரு மீனாட்சி, நீ அழுகாத, பூங்கொடியும் ரொம்ப நல்ல பொண்ணு தான். என்ன ஒன்று, என்னால் அவங்க அப்பாவோட கை போயிடுச்சேன்ற ஒரு கோவம் தான் அந்த குடும்பத்துக்கே நிறைய இருக்குது. யாருக்காக இருந்தாலும் இருக்கும்ல. இங்கே பாரு மீனாட்சி, பொறுமையாக இரு, எல்லாமே சரியாகும், கண்டிப்பாக அழகரோட வாழ்க்கையும் சரியாகும். சரிங்க, அழகரோட வாழ்க்கை சரியாகும், ஓகே தான்.
இப்போது ஹாஸ்பிட்டலில் வந்து ஒருத்தி உளுந்து கிடக்குறாளே, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அவள் அழகர் மேலே உயிரே வச்சுக்கிட்டு இருந்தா. இங்கே பாரு மீனாட்சி, ஏற்கனவே சொன்னது தான். நந்தினிக்கும் அழகருக்கும் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து இறந்து போயிடுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க இல்லை மீனாட்சி? அதை என்ன நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அதெல்லாம் மறக்கலைங்க. இருந்தாலும் இந்த காலத்தில் யாராவது ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்களா என்ன? இல்லைல்ல. அவங்கவுங்க பாட்டுக்குதே தான் நடக்குது. அது பாட்டுக்கு நடக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறதுமே அந்த தப்பான வழியில் போயிடுறாங்க. அதே லவ் மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு ஓடுறவங்க நல்லாதாவும் இருக்காங்க. இப்படி எவ்வளவோ இருக்குங்க. அப்படி இருக்கிறப்போ அழகரோட வாழ்க்கையவே இப்படி நம்ம கெடுத்து விட்டுட்டோமே. அந்த பூங்கொடி நம்ம குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காக தாங்க நம்ம வீட்டுக்கே நுழைஞ்சிருக்கா. ஏங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படி சொல்லிட்டு. மீனாட்சி, கண்டதை யோசிச்சு நீ மனசை போட்டு குழப்பிக்காத, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம நந்தினி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. மாயாண்டி இருந்துட்டு உள்ளே வராங்க. ஏத்தா நந்தினி, என்னத்தா இது? ஏன் இவ்வளோ நீ மனசொடைஞ்சு போயிருக்க? இல்லை மாமா, நான் அழகர் மாமா மேலே உசுரே வச்சுக்கிட்டு இருந்தேன். அழகர் மாமா கூட ஒன்றா இருக்கணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்கள் 2 பேரும் இந்த ஊரையே சுற்றி வரணும், எங்களுக்கு 2 குழந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவு கோட்டை கட்டி வச்சுருந்தேன் மாமா. ஆனால் திடீர்னு அது எல்லாமே கலைஞ்சி அது இப்படி ஒரு சூழ்நிலையை சுச்சுவேஷனை உருவாக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா. இப்போவுமே அந்த காட்சியை என்னால் மறக்க முடியல. அழகர் மாமாவுக்கும் அந்த பூங்கொடிக்கும் நடந்த கல்யாணம் அது சத்தியமாக என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் உயிருக்கு உயிராக நேசித்தேன் அழகர் மாமா, எனக்குன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஆகிப்போச்சே, இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் மாமா, நான் செத்து போகிறேன் மாமா அப்படி சொல்லிட்டு. இங்கே பாரு நந்தினி, இப்படியெல்லாம் இனிமேல் பேசவே கூடாது. பின் என்ன மாமா, நான் கண்டிப்பாக உயிரோடுவெல்லாம் இருக்க மாட்டேன், நான் செத்து தான் போவேன் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம நந்தினி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அழகர் இருந்துட்டு, இங்கே பார் நந்தினி, இதுக்கப்புறம் ஏதாவது இப்படி பேசுனேன் அப்படின்னா அவ்வளோதான். நான் மட்டும் என்ன உன்னை ஏமாற்றிட்டு எனக்கு பிடிச்ச பொண்ணவா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இந்த உலகத்திலே, இந்த ஊர் உலகத்திலே நீ மட்டும்தான் நந்தினி எனக்கு பிடிச்ச பொண்ணு. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி நந்தினி விருப்பப்பட்டு உன்னை ஏமாற்றணும்னு நான் நினைப்பேன்? அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணலை நந்தினி, எல்லாமே யதார்த்தமாக நடந்தது தான். என் அம்மாவை அசிங்கப்படுத்தின அந்த மஞ்சமலை குடும்பத்தை நான் தலகுனிய வைக்கணும்னு நினச்சது நடந்துருச்சு. ஆனால் அதெல்லாம் பெரிய குத்தம்னு சொல்லிட்டு இதான் சாக்குன்னு சொல்லிட்டு என்னை பழி வாங்கிறதுக்காக அந்த பூங்கொடி என் கூட என்னுடைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா. எத்தனை நாளைக்கு அவளால் என் கூட இருக்க முடியும்? அவளுக்கு பிடிக்காம. இங்கே பாரு நந்தினி, நீ கவலைப்படாத. கண்டிப்பாக அந்த பூங்கொடி கொஞ்ச நாள்லேயே என்னை விட்டுட்டு அவள் போயிடுவா. நான் கண்டிப்பாக உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நந்தினி அப்படி சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம மாயாண்டி இருந்துட்டு பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க அழகரை. ஏன் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு அழகரு, அதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு கூட தெரியல. இப்படி நடக்கவே நடக்காத விஷயத்த நடக்கும்னு சொல்லிட்டு இது நந்தினிக்கு நீ தைரியம் கொடுக்காத. உன்னை நம்பி உன் மேலே ஆசை வச்சுக்கிட்டு இருப்பா. உனக்கு கல்யாணம் நடந்துச்சு, அவ்வளோதான், உன் வாழ்க்கை சொல்லி முடிஞ்சு போச்சு. நந்தினி அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்ல. நீ எப்போ பூங்கட்டிக்கிட்டு இருந்து பிரிஞ்சு வருவேன்னு சொல்லிட்டு அவள் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கணுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நம்ம நந்தினிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உடனே நந்தினி இருந்துட்டு, இல்லை மாமா, நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவிலலாம் இல்லை, விட்டிங்கன்னா இப்போவே நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மாயாண்டி இருந்துட்டு, இங்கே பாரு நந்தினி, உன் கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை வாங்கி தன்னோட கை, அதாவது மாயாண்டியோட கையோட வச்சு, இங்கே பாரு நந்தினி, இதுக்கப்புறம் இப்படி தப்பான ஒரு முடிவு எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நந்தினி வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இல்லை மாமா, கண்டிப்பாக என்னால் சத்தியம் பண்ண முடியாது. எனக்கு என் அழகர் மாமா தான் வேணும். என் அழகர் மாமாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம மாயாண்டி இருந்துட்டு, இல்லை நீ என் தலையில் அடித்து சத்தியம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்குறாங்க. வேறு வழியே இல்லாமல் நந்தினியுமே சத்தியம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இனிமேல் சாகுறேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நம்ம நந்தினி அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி ஒரு வழியாக நம்ம அதாவது மாயாண்டி வந்து சத்தியம் வாங்கிடுறாங்க. நான் தப்பான முடிவு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நந்தினியுமே சொல்லிடுறாங்க. என்னதான் நம்ம மாயாண்டிக்கிட்ட அப்படி சொன்னாலுமே நந்தினியோட மனசெல்லாம் அப்படியே கடந்து தவிச்சு அடிச்சுக்குது. அந்த அளவுக்கு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க நம்ம நந்தினி. ஏன்னா உசுருக்கு உசுராக நேசிச்ச, அதுவும் சின்ன வயசுலேருந்து நேசிச்ச நம்ம அழகரை எப்படி நம்ம நந்தினி விட்டு கொடுக்க போகிறாங்க? அது மிகப்பெரிய அவங்களுக்கு வழி தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ
நம்ம அதாவது எப்படியும் பூங்கொடி பிரிஞ்செல்லாம் போக மாட்டாங்க. காலம் ஃபுல்லாக அழகரை காயப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ நம்ம அழகருமே ரொம்ப நல்லவங்க தான். ஒருவேளை அழகர் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பூங்கொடி வந்து ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இப்போ பஞ்சாயத்தில் பூங்கொடி சொன்ன மாதிரியே நம்ம அழகர் வந்து எனக்கு பூங்கொடி வேண்டவே வேண்டாம், ஏன் நந்தினி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கழுத்தில் சடான தாலி கட்டினா நல்லாயிருக்கும், லவ் பண்ணவங்க ஒன்றா சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டு போங்க. என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அழகர் இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க, நம்ம பூங்கொடி அழகர் 2 பேரோட கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.